ஒரே காட்டில் வசிக்கும் ஒரு முயல் மற்றும் ஒரு எலி. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் வெறுக்கிறார்கள் மற்றும் எப்போதும் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். முயல் ஒரு பசுமையான பெரிய கேரட்டை கண்டுபிடித்து அதை மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு கொண்டு செல்கிறது. ஆனால் எலி அதை பார்த்துவிட்டு அதை தனக்கே வேண்டும் என்று கூறுகிறான். இருவரும் வாக்குவாதம் செய்து சண்டையிடுகிறார்கள். புத்திசாலியான ஒரு முதிய ஆமை முயல் மற்றும் எலியை அழைத்து சண்டையிடுவதை நிறுத்த அறிவுரை கூறுகிறான். ஒருநாள் இந்த சண்டை அவர்களை பெரும் பிரச்சனையில் கொண்டுவரும் என்று எச்சரிக்கிறான். ஒரு பசித்த நரி முயல் மற்றும் எலி எப்போதும் சண்டையிடுவதை பார்த்து அவற்றை எளிதாக பிடிக்கலாம் என்று முடிவு செய்கிறது. அவன் மெதுவாக அவர்கள் பக்கத்திற்குச் சென்று தாக்கத் திட்டமிடுகிறான். நரி நெருக்கமாக வரும்போது எலி அதை கவனிக்கிறான். அவன் உடனே முயலுக்கு எச்சரிக்கிறார். அவர்கள் சண்டையை மறந்து இருவரும் விரைவாக ஓடுகிறார்கள். ஆனால் நரி அவர்களை பிடிக்க முயலுகிறது. நரி சென்ற பிறகு முயலும் எலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து அவர்களுடைய நண்பத்துவம் அவர்களை காப்பாற்றியதை உணர்கிறார்கள். அவர்கள் ஆமை தாத்தாவின் வார்த்தைகளை நினைத்து இனி சண்டையிடாமல் நண்பர்களாக இருக்கலாம் என்று முடிவு செய்கிறார்கள். முயலும் எலியும் இனிமேல் உணவை பகிர்ந்து கொள்ள, ஒன்றாக விளையாட மற்றும் இனி ஒருபோதும் சண்டையிடாமல் இருப்பதை உணர்கிறார்கள். காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் அவர்களது நட்பை மகிழ்ச்சியுடன் பார்க்கிறார்கள். சண்டை நாம் பலவீனமாக்கும், ஆனால் நட்பு நம்மை வலிமையாக்கும்.